ரிஷப லக்னம், ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் உயிர் புள்ளியாக, அதாவது லக்ன ஆரம்ப முனையாகவும், ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஜென்ம நட்சத்திரமாகவும் பிறந்த உங்களுக்கு உண்டான பதிவு இது. குறிப்பாக உங்களுடைய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அதிகமான ஒரு என்ன சொல்லலாம், ஓவர் தைரியம். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஓவர் தைரியம் வேண்டாம், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க அப்படின்ற மாதிரி நான் உங்களை சொல்லுவேன். வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் ஜாஸ்தி விரயத்தை சந்திக்கிறது, அங்கே போய் ஜாஸ்தி செலவு பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிறது. ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா, குருக்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறேன், குருமார்கள்ட்ட போய் நான் அட்வைஸ் கேட்குறேன், குருமார்கிட்ட போய் நான் அட்வைஸ் கேட்குறேன்னு போயிட்டு தவறான குருவின் வழி நடத்தல் மூலமாக, இல்லை அப்பா கிட்டேருந்து ஒரு விஷயத்த கேட்டு, அப்பா சொன்னால் நல்லதாக தான் இருக்கும், ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் தப்பாயிடுங்க. கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து 1க்கு 4 வாட்டி யோசித்து முடிவெடுத்து பிரச்சனைகள்லேருந்து, தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைலேருந்து தப்பித்து கொள்ளுங்கள். பரிகாரமாக துளசி வாங்கி பெருமாளுக்கு சாத்துங்க ரெகுலராக. அங்கேருந்து வாங்கிட்டு வர வேண்டாம், நீங்கள் பெருமாளுக்கு சாத்திங்கனால உங்கள் பிரச்சனைகள், நான் சொல்கிற இந்த கர்ம நிவர்த்தி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம், ஜெய் ஸ்ரீராம்.